எல்லாருக்கும் வணக்கம். 2 குறளுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஒன்று உழைப்பாளர்களுக்கு, இன்னொன்று நிர்வாக அதிகாரிகளுக்கு. குறள் 480 அதிகாரம் 48 வழியறிதல். உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவர வல்லை கெடும். அதிகாரம் 52 தெரிந்து வினை ஆடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இந்த 2 குறளுக்குள்ள விளக்கத்தையும் கதை வடிவத்தில் பார்ப்போம். ஒரு நாட்டில் ஒரு அழகான ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு பல வேலைக்காரங்க இருந்தாங்க. அவர் சமையல் அறைக்கு அப்படின்னு அவங்க அந்த ராஜாவுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டீ மாஸ்டர் இருந்தார். 2-3 சமையல் மாஸ்டர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு 200 புரோட்டா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை இடுதார். அந்த நேரத்தில் சமையல் மாஸ்டர் யாருமே இல்லை. அப்படிங்கும் பட்சத்தில் ராஜா இந்த டீ மாஸ்டரை கூப்பிட்டு போடும் அப்படின்னு சொல்லி டீ மாஸ்டர் போய் இந்த மாதிரி ஒரு வேலை அவருக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விட்டுருக்காரு. இந்த மாதிரி அப்போது அந்த டீ மாஸ்டர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம சமையல் அறைக்கு கூப்பிட்டு போய் ஏதாவது சின்ன வேலை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். அங்கே போய் பார்த்தா தெரியுது, அந்த ராஜா சொல்லுதார், 200 புரோட்டாவை ரெடி பண்ணணும், நீங்கள் ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ பார்த்தா அந்த ராஜா திருப்பி பார்க்குறாரு. அவரால் ஒரு 50 புரோட்டாவை கூட அவரால் ரெடி பண்ண முடியலை. ஒரு புரோட்டா கூட அவரால் சரிவர பண்ண முடியலை. அந்த ராஜா கேட்குறாரு, அந்த அழகான ராஜா, அந்த நிர்வாக அதிகாரி அழகான ராஜா கேட்குறாரு, 200 புரோட்டா கூட உங்களால் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவரோ டீ மாஸ்டர், எப்படி அவர் ஒரு 50 புரோட்டாவை பண்ண முடியாது. அதுதான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். அதாவது இந்த செயலை இவனால் செய்ய முடியுமா, இதற்கு தகுதியான ஆள் தானா என்று அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் தெரியலை. அதே போல் இந்த உழைக்கக்கூடிய உழைப்பாளர் டீ மாஸ்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும். உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவர வல்லை கெடும். இந்த வேலை அரசர் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிடக்கூடாது. நாமளும் வாரோம், நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு என்ன வேலை என்ன ஏதுன்னு ஒப்புரவாண்மை உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம உதவி செய்யக்கூடாது. இந்த ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய இதே நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது நல்ல எண்ணம் தான். ஆனால் அது பணி அப்படின்னு வரும்போச்சில் அந்த இதுக்கு நம்ம தகுதியானவர்களா என்று பார்த்து தான் போகணும். ஆனால் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது கேடில் தான் போய் முடியும். அதான் உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவர வல்லை கெடும் என்று தெளிவாகிறது. எனவே நம்மால் எது செய்ய முடியுமோ அதை மட்டும் நம்முடைய செயல்களில் கரெக்டாக இருந்து அதில் நாம் திறமையாக இருந்தால் அந்த வேலையை மட்டுமே செய்ய வேண்டும். அரசர் கூடிவிட்டார், நிர்வாக அதிகாரி சொல்லிவிட்டார் என்று நாம் போய் பணி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது கேடிலே முடியும். அதே போல் நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடிய இந்த அழகான ராஜாவுக்கும் தெரிந்திருக்க வேண்டும், இந்த செயலை இவருக்கு கொடுத்தால் செய்ய முடியுமா என்று. முகத்தில் மட்டும் அழகு இருந்தால் பற்றாது, செயலிலும் அழகு இருக்க வேண்டும். எனவே மேற்கண்ட திருக்குறளை கடைபிடித்து நாம் திறமையோடு வாழ்வோம். மிக்க நன்றி.